கூட போவோம் அவருக்கு தோழியா கூட இருப்போம் சகோதரியா இருப்போம் அம்மாவா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? அவ்வளவுதான் சொன்னாங்களா? பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார். ஊர் உலகமே சொல்லுது சார். ஊர் உலகமே பாத்துருச்சு சார். சார் அதாவது சோத்துல கடுக மறைக்கலாம், கல்ல மறைந்து கல்ல மறைக்கலாம், பூசணிக்காய போயிட்டு சோத்துல மறைக்கிறீங்களே சார். உப்ப பொறுக்கிறவெல்லாம் 10 புருஷனை வச்சிருக்கா. இது ஒரு தாபேக்கா பெண் நிர்வாகி பேசுறது ஒண்ணு. விஜயுடைய மனைவி சங்கீதாவையே ஐட்டம் சொல்லக்கூடிய விமர்சனம் பண்றவங்க, தாபேக்கா கட்சியை விட்டு போன ரஞ்சனா நாச்சியார்ல இருந்து வைஷ்ணவில இருந்து அஜிதால இருந்து அசிங்கசமா சொல்லக்கூட முடியாத தகாத வார்த்தைகளை தாவேக்கா தொண்டர்கள் விஜயோட கொடியை போட்டு விஜயோட போட்டோ போட்டு பேசுறாங்களே, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தடுக்க வேண்டிய பொறுப்பும் தார்மீக கடமையும் விஜய்க்கு இருக்கிறதா அல்லவா? அதெல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியாமல் பொன்ராஜ் இதுக்கு மட்டும் ஊராமுட்டினையே அந்த புலமலிக்கு ஏற்ற மாதிரி பொன்ராஜ் விஷயத்தில் மட்டும் விஜய் நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸ் போகாமல் ஏன் சம்மந்தமே இல்லாமல் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போனார்? என்ன காரணம்?